கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிப் ஜாயிண்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, ஹிப் ஜாயிண்ட்ன்றது ஒரு முக்கியமான எஸ்ஸே. 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஹிப் ஜாயிண்ட் பற்றி பார்ப்போம். ஹிப் ஜாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்ப்போம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காக்சல் ஜாயிண்ட்டு. இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. இட் இஸ் அ டைப் ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட்டு. இட் இஸ் மல்டிஆக்சியல் ஜாயிண்ட்டு. இட் பர்மிட் வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்? தெர் ஆர் 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. அசிட்டாபுலம் ஆஃப் த ஹிப்போன்னு ஒன்று, அடுத்தது ஹெட் ஆஃப் த ஃபீமர் ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அசிட்டாபுலம் ஆஃப் த ஹிப்போன் டீப் கப் ஷேப்டு சர்ஃபேஸ் அட் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 3 பெல்விக் போன்ஸ். இதுதான் ஒன் ஆஃப் த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ஃபார் த ஹிப் ஜாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அனாட்டமியில் முக்கியமானது என்னென்னா ட்ராயிங் டயக்ராம்ஸ். நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை பண்ணுறவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரைகிற டயக்ராம்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அழகாக டயக்ராம்லாம் வரையணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு லைட்டாக ஸ்கெட்ச் கொடுத்துருந்தாலே போதும். அந்த டயக்ராமே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ என்னென்னு அசிட்டாபுலமோட பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் லூனேட் சர்ஃபேஸு. நான் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அசிட்டாபுலர் ஃபோசா விச் இஸ் ஃபேட் ஃபீல்டு. அடுத்துட்டு அசிட்டாபுலர் நாச்சு கனெக்டட் டு டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலர் லிகமெண்ட்டு. அடுத்தது ஹெட் ஆஃப் ஃபீமரில் ஃபோவியா கேபிட்டிஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஹெட்டு. அடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது லிகமெண்ட்ஸ் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட் 7 லிகமெண்ட்ஸ் இருக்குது. கேப்சுலர் லிகமெண்ட்டு, இலியோஃபிமோரல் லிகமெண்ட்டு, அடுத்தது பியூபோஃபிமோரல் லிகமெண்ட், இஸ்கியோஃபிமோரல் லிகமெண்ட், லிகமெண்டம் டீரிஸ் ஃபிமோரிஸ், அசிட்டாபுலர் லேப்ரம், டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலர் லிகமெண்ட்டு. ஸோ 7 லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தோட லிகமெண்ட்ஸும் சும்மா லைட்டாக அதோட அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் லைட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தோட லிகமெண்ட்டுக்கும் ஒரு டயக்ராம்ஸ் போட்டுருங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேப்சுலர் லிகமெண்ட் பார்ப்போம். கேப்சுலர் லிகமெண்ட் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் கேப்சூல் என்க்ளோசிங் த ஹிப் ஜாயிண்ட்டு. அடுத்து அதோட அட்டாச்மெண்ட் எங்கேன்னு பார்க்குறோம். அட்டாச்மெண்ட் ஆன் ஹிப்போனில் டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலர் லிகமெண்ட் அண்ட் அசிட்டாபுலர் லேப்ரம், ஃபீமரில் இன்டர்ட்ரோகான்ட்ரிக் லைன் அண்ட் கிரெஸ்ட்டு. சரி, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா இட் இஸ் திக் இன் த ஃப்ரண்ட்டு, தின் இன் த பேக்கு. ஓகே, அடுத்தது இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இலியோஃபிமோரல் லிகமெண்ட் இட்ஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட். இது ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறோன்னா இட் ப்ரிவென்ட் த பேக்வர்ட் ஃபாலிங் ஆஃப் த ட்ரங்க் வைல் ஸ்டாண்டிங்கு. அதே மாதிரி இட் இஸ் இன்வெர்டட் ஒய் ஷேப்டு லிகமெண்ட்டு. அதோட அட்டாச்மெண்ட் எங்கேருந்து பார்க்குறோன்னா ஃப்ரம் ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன் AIIS டு இன்டர்ட்ரோகான்ட்ரிக் லைனு ஐடி லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ஒரு டயக்ராமு. இதில் மீடியல் திக் பேண்டு, சென்ட்ரல் தின் பேண்டு, லேட்ரல் திக் பேண்டு. இந்த லிகமெண்ட்டில் 3 பேண்டாக பிரிக்கிறோம். நம்ம மீடியல், லேட்ரல், சென்ட்ரல்னு பிரிக்கிறோம். இது இந்த வயலட் கலர் இருக்கிறது இன்டர்ட்ரோகான்ட்ரிக் லைனு. அடுத்தது இந்த பியூபோஃபிமோரல் லிகமெண்ட் பின்னாடி வருவோம். பியூபோஃபிமோரல் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்குலர் லிகமெண்ட்டு. அடுத்தது இது பேஸ் மேலே இருக்கும், அபவ் இருக்கும். அடுத்து அப்பெக்ஸ் கீழே பிலோவாக இருக்கும். அதோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ராமஸ் ஆஃப் பியூபிஸ் ஆர் இலியோபிபிக் ராமஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து இன்டர்ட்ரோகான்ட்ரிக் லைன் வரையும் அதோட அட்டாச்மெண்ட் இருக்கும். அடுத்தது இஸ்கியோஃபிமோரல் லிகமெண்ட். இஸ்கியோஃபிமோரல் லிகமெண்ட் இட்ஸ் அ வீக் லிகமெண்ட்டு. ஆனால் இட் சப்போர்ட்ஸ் த கேப்சியூல் போஸ்டீரியர்லி. ஓகேவா? அதே மாதிரி அது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா பேக் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட்டில் இருக்கும். ஓகே, அடுத்தது அதோட அட்டாச்மெண்ட் எங்கேன்னு பார்க்குறோம். அட்டாச்மெண்ட் பார்த்தோன்னா ஃப்ரம் இஸ்கியம் டு நெக் ஆஃப் த ஃபீமர் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். சும்மா இலியம் ஒன்று, இஸ்கியம் வரைஞ்சிருக்கேன். அடுத்து கிரேட்டர் ட்ரோகான்ட்ரு, ஃபீமர் சும்மா ஒரு ஃபீமர்னு தெரியணும். அந்த இஸ்கியம்லேருந்து அட்டாச்மெண்ட் வர மாதிரி சும்மா காமிக்கிறேன். நெக் ஆஃப் த ஃபீமர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது லிகமெண்டம் டீரிஸ் ஃபிமோரிஸ் ஆர் ரவுண்ட் ஹெட் ஆஃப் த ஃபீமர்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ட்ரையாங்குலராக இருக்கும். அதோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமரோட ஃபோவியா கேபிட்டிஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த ஃபோவியா கேபிட்டிஸ்லேருந்து அசிட்டாபுலர் நாச் வரைக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் த மெயின் பிளட் வெசல்ஸ் டு த ஹெட் ஆஃப் த ஃபீமர். ஓகேவா? அடுத்தது அசிட்டாபுலர் லேப்ரம். அந்த லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைப்ரோ கார்டிலேஜினியஸ் ரிம் ஆன் அசிட்டாபுலம் தான் அசிட்டாபுலர் லேப்ரம். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கிராஸ்ப் த ஹெட் ஆஃப் த ஃபீமர் லைட்லி டு ஹோல்ட் இன் த பொசிஷன். ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலர் லிகமெண்ட்டு. டிரான்ஸ்வர்ஸ் அசிட்டாபுலர் லிகமெண்ட் அந்த அசிட்டாபுலர் லேப்ரமில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. அதில் இட்ஸ் டிவைட் ஆஃப் செல்ஸு. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டிரான்ஸ்மிட்ஸ் த வெசல் டு த ஹிப் ஜாயிண்ட். ஓகேவா?
அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட் வந்து பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட் வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன்ட் பை லென்த் ஆஃப் அண்ட் ஆப்ளிக்விட்டி ஆஃப் த நெக் ஆஃப் த ஃபீமர். அடுத்தது இலியோஃபிமோரல், இஸ்கியோஃபிமோரல், பியூபோஃபிமோரல் இந்த 3 லிகமெண்ட்ஸ் தான் வந்து கேப்சூல் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்தது டெப்த் ஆஃப் அசிட்டபுலம், அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் சரௌண்டிங் மசில்ஸ், எக்ஸாம்பிள் லைக் குளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் குளூட்டியஸ் மினிமஸ் தான் வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அடுத்தது ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட் வந்து பார்ப்போம். ரிலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 ரிலேஷனாக பிரிச்சுப்போம். சுப்பீரியர் ரிலேஷன், ஆன்டீரியர் ரிலேஷன், இன்ஃபீரியர் ரிலேஷன் அண்ட் போஸ்டீரியர் ரிலேஷன். சுப்பீரியர் ரிலேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் கிவன் பை குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஹெட் ஆஃப் ரெக்டஸ் ஃபெமோரிஸ். இந்த பார்ட்ஸ் எல்லாமே சுப்பீரியர் ரிலேஷனில் வரும் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட்டு. அடுத்தது ஆன்டி ரிலேஷன் பார்க்குறோம். ஆன்டி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை ஸ்ட்ரெயிட் ஹெட் ஆஃப் ரெக்டஸ் ஃபெமோரிஸ், டெண்டான் ஆஃப் இலியோசோயஸ் அண்ட் வேன் ஸ்ட்ரக்சர்ஸ் VAN, ஃபிமோரல் வெயின், ஃபிமோரல் ஆர்ட்ரி, ஃபிமோரல் நர்வ், நெக்ஸ்ட்டு வந்து பெக்டீனியஸ், அப்புறம் சினோவியல் பர்சா. இது ஹிப் ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சினோவியல் பர்சா. இதுதான் வந்து ஆன்டி ரிலேஷன் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட்டு. அடுத்தது இன்ஃபீரியர் ரிலேஷன். இன்ஃபீரியர் ரிலேஷன் ஒன்லி கிவன் பை ஆப்டரேட்டர் எக்ஸ்டர்னஸ். ஓகேவா. அடுத்தது போஸ்டீரியர் ரிலேஷன்ஸ். போஸ்டீரியர் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் போஸ்டீரியரில் வரும், அதனால் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், பைரிஃபார்மிஸ், ஆப்டரேட்டர் இன்டர்னஸ் இந்த சென்டரில் இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது சுப்பீரியர் கேமலை, கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் கேமலை, அதுக்கு மேலே முன்னாடி ஒரு எல்லோ கலரில் போதில்ல தட் இஸ் நர்வ் விச் இஸ் கால்ட் அஸ் சியாட்டிக் நர்வ். அடுத்தது இந்த ஒரு மசில் வரைஞ்சிருக்கேன், இட் இஸ் நத்திங் பட் குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எல்லோ கலரில் வரைஞ்சிருக்கேன், இட் இஸ் நர்வ் டு குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ். இதுதான் வந்து போஸ்டீரியர் ரிலேஷன் வந்து கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பர்சே அரவுண்ட் த ஹிப் ஜாயிண்ட் பார்ப்போம். பர்சே அரவுண்ட் த ஹிப் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 பர்சா இருக்கும். ஸோ 7 பர்சா வந்து நான் 4 அண்டர் த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், 1 அண்டர் குளூட்டியஸ் மீடியஸ், 1 அண்டர் குளூட்டியஸ் மினிமஸ் அண்ட் 1 அண்டர் சோயஸ் டெண்டன். இது எல்லாமே வந்து பர்சா அரவுண்ட் த ஹிப் ஜாயிண்ட்டு. இதுக்கு வந்து அவ்வளோவா பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுத தேவையில்லை, எங்கெங்கே பர்சா இருக்கும்லாம் லொக்கேட் ஆகிருக்கும்னு. சும்மா ஜென்ரலைஸ்டாக பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் கேட்டால் எங்கே இருக்குன்னு சும்மா தெரியணும். ஓகேவா. அதனால பாயிண்ட்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் ஆர் ஆல் த ஆர்ட்ரி சப்ளை ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட்டு. ஹிப் ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தெர் ஆர் 4 ஆர்ட்ரி சப்ளை மெயின்லி: ஃபிமோரல் ஆர்ட்ரி, ஆப்டரேட்டர் ஆர்ட்ரி, சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி. ஃபிமோரல் ஆர்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபிமோரல் ஆர்ட்ரி இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிமோரல் ஆர்ட்ரி: மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி, லேட்டரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி. அதே மாதிரி இந்த ஆர்ட்ரிஸ் இதில் வரைஞ்சி எழுதினதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா அசிட்டாபுலர் பிரான்ச்சஸ் வரைஞ்சிருக்கேன், ரெட்டினாகுலர் பிரான்ச்சஸ் வரைஞ்சிருக்கேன், அடுத்து நியூட்ரியன்ட் பிரான்ச்சஸ், நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி வரைஞ்சிருக்கேன். நமக்கு வந்து மெயினாக வந்து ஹெட் ஆஃப் த நெக் ஆஃப் த ஃபீமரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்லொகேஷன் ஆஃப் இஸ் மோர் காமன். அதனால் நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அடுத்தது நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4 நர்வ்ஸ்: நர்வ் டு குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ், ஃபிமோரல் நர்வ், ஆப்டரேட்டர் நர்வ் அண்ட் ட்ரிக் ஆஃப் சயாட்டிக் நர்வ். முன்னாடி எல்லாமே அந்த டயக்ராமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிலேஷன்ஸ்லேயே வந்து எல்லாமே இந்த 4 நர்வுமே கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். மூமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மூமெண்ட்ஸ்னு பார்த்தா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். பட் இந்த மூமெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் காஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மசில்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு 3 மசில்ஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்க்கும் ஃப்ளெக்ஷனுக்கு ஒரு 3 மசில், எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு 3 மசில், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 3 மசில் பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா. அடுத்தது அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்ளைட் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா நம்ம வந்து எழுதுறது நமக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து அப்ளைட் ஆஸ்பெக்டாக எழுதுவோம். நான் இப்போதைக்கு வந்து ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்க மாதிரி ஒரு 3 அப்ளைட் ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்ப்போம். ரெஃபர்டு பெயின் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட் வந்து நீ ஜாயிண்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி ஃப்ராக்சர் ஆஃப் நெக் ஆஃப் த ஃபீமர் இஸ் மோர் காமன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அடுத்தது நெக் ஷாஃப்ட் ஆங்கிள்னு சொல்லி ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகேவா. அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 125 டிகிரி இன் அடல்ட்டுக்கும் 160 டிகிரி இன் சில்ட்ரனுக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் கம்மியாச்சுன்னா இட் இஸ் காக்ஸ் ஆஃப் வாரா அண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் காக்ஸ் ஆஃப் வால்கா. ஓகேவா. இதுதான் வந்து அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா சினாப்ஷன் போட்டு நீங்கள் எழுத போகிற எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வந்து எழுதிட்டு, இந்த மாதிரி இன்ட்ரோ எழுதிட்டு, அப்புறம் லிகமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒவ்வொரு லிகமெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹிப் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸாக எல்லாத்தையும் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் அப்ளைட் ஆஸ்பெக்ட் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அப்ளைட் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எழுதுறது முக்கியமே கிடையாது, நீங்கள் வரைகிற டயக்ராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்ஷன் பண்ணுற
பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரைஞ்சிருக்க டயக்ராமை தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு டைமும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் அதிகமாக வரைய பழகிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பேஜ் முழுக்க கன்டென்ட்டே இருந்தாலும் கன்டென்ட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேஜ் முழுக்க ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிருந்தா கூட போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதனால் வந்து நீங்கள் டயக்ராம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதுறதை பற்றி கவலையே படாதீங்க. ஸோ நிறைய டயக்ராம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. போக போக எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஹிப் ஜாயிண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.